இல்லை தீவிரவாதத்தை பரப்புகின்ற சொற்களா? அவர் விடுகின்ற அறிக்கைகள் வேலையில்லாத அறிக்கைகள் என்று சொன்னார். அதில் என்ன தவறு இருக்கிறது? இதற்கேன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்பவர்கள் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களை எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கின்றார்கள் என்று திரும்ப பார்க்க வேண்டும். ஒரு கை நீட்டி குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது மற்ற 3 விரல்களும் தன்னை நோக்கித்தான் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆகவே அவர் கூறிய அந்த கருத்து என்பது ஏற்புடைய கருத்துத்தான். அதில் நிச்சயமாக அவதூறு கற்பிக்கின்ற அல்லது தரம் தாழ்த்துகின்ற எந்த வார்த்தைகளும் அதில் பயன்படுத்தவில்லை. மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் இந்த ஆட்சியில் தலை தூக்க முடியாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். எந்த மதத்தினரையும் இழிவுபடுத்துவதை, ஒரு மதத்தினர் பிற மதத்தினரை இழிவுபடுத்துவதை நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நேற்றைக்கு புகார் கொடுத்ததாக இன்றைக்கு கூட நான் பத்திரிகை வாயிலாக அறிந்திருக்கின்றேன். நிச்சயம் சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து தவறு இருப்பின் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும். மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் இந்த ஆட்சியில் தலை தூக்க முடியாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் நேற்று வேலை இல்லாதவர்கள் விமர்சித்தது ரொம்ப பெரிய பேசுபொருளாக அது என்ன அதுனா அன்பார்லிமெண்ட்ரி வேடா? ஏதாவது விரும்பத்தகாத சொற்களா? இல்லை தீவிரவாதத்தை பரப்புகின்ற சொற்களா? அவர் விடுகின்ற அறிக்கைகள் வேலையில்லாத அறிக்கைகள் என்று சொன்னார். அதில் என்ன தவறு இருக்கின்றது? இதற்கேன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்பவர்கள் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களை எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கின்றார்கள் என்று திரும்ப பார்க்க வேண்டும். ஒரு கை நீட்டி குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது மற்ற 3 விரல்களும் தன்னை நோக்கித்தான் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆகவே எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடக்கத்தின் பிறப்பிடம், அன்பின் உறைவிடம், யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச மாட்டார். இதுவரையில் யாரையும் அதிர்ந்து கூட பேசாதவர். ஆகவே அவர் கூறிய அந்த கருத்து என்பது ஏற்புடைய கருத்துத்தான். அதில் நிச்சயமாக அவதூறு கற்பிக்கின்ற அல்லது தரம் தாழ்த்துகின்ற எந்த வார்த்தைகளும் அதில் பயன்படுத்தவில்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.